மனிதனின் மரணத்திற்கு காரணம் எது? நோயா, பயமா? பாமர மனிதனை விட படிப்பறிவுள்ளவன் விரைவில் இறப்பது ஏன்? அடுப்பு புகையை பல மடங்கு சுவாசித்த கிழவிகளை விட சிகரெட் புகைத்தவன் பலருக்கு புற்றுநோய் வருகிறது ஏன்? கள்ளச்சாராயம் குடித்த கிழவனை விட கலர் சாராயம் குடிக்கும் குமாரர்கள் பலருக்கு கல்லீரல் பாதிப்பு ஏன்? தேள் கொட்டினால் வெறும் வெங்காயத்தை தேய்த்துவிட்டு வேலையை தொடர்பவன் எங்கே? எறும்பு கடித்து மருத்துவமனைக்கு விரைபவனானா எங்கே? நெல் அறுவடை செய்யும் போது விரலை அரிவாள் வெட்டிவிட்டால் கையில் களிமண்ணை அப்பிக்கொண்டு வேலை பார்ப்பவன் எங்கே? பிளேடு கிளிக்கு ஆன்டிபயோட்டிக் போட்டு கட்டு போடுபவன் எங்கே? அழுக்கு மணலில் விழுந்து பிறண்டு விளையாடிய குழந்தையை விட மணலையே தொட்டிராத குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஏன்? உண்ட கையோடு ஓடி வந்து பிரசவம் பார்த்த ஆரோக்கிய குழந்தையை அள்ளி கொடுத்த கிழவிகளின் கையை விட 1000 முன்னெச்சரிக்கையோடு கையுறை போட்டுக்கொண்டு அறுவை சிகிச்சை செய்த குழந்தை ஐசியூவில் இருப்பது ஏன்? ஏன் ஏன் ஏன்? காரணம் மிக சிறிது. ஏன் 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 என்ற கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில்தான். இயற்கைக்கும் நமக்குமான தொடர்பு இல்லாமல் போனதுதான். நோயை பற்றிய அதிக அறிவோடு இருப்பது மற்றொன்று. எங்கள் கிழவிகளுக்கு தெரிந்தது எல்லாம் தலைவலி, நெஞ்சுவலி, வயிறு வலி, கைகால் வலி, அவ்வளவுதான். எலும்புக்கு ஒரு மருத்துவர், நரம்புக்கு ஒரு மருத்துவர், இதயத்துக்கு ஒரு மருத்துவர், கிட்னிக்கு ஒரு மருத்துவர் என்று போனால் இன்னும் சில வருடங்களில் உடம்பில் உள்ள 6000 கோடி செல்களுக்கும் தனித்தனியே மருத்துவம் பார்க்கப்படும். அதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். மனிதனின் ஆயுள் அதிகபட்சம் 30ஆக குறைக்கப்படும். எந்த நோயும் மனிதனை கொல்வதில்லை. அதை பற்றிய பயம்தான் அவனை கொல்கிறது. இயற்கை தனது கோட்பாடுகளிலிருந்து ஒருபோதும் மீறுவதில்லை. உடலை அதன் போக்கில் விட்டுவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அது எதற்காக வடிவமைக்கப்பட்டதோ அதை மிகச்சிறப்பாக செய்யும். நோயை பற்றிய பயத்தை விலக்குங்கள். நோய் உங்களை விட்டு விலகி போகும். நன்றி.